உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இத வச்சுக்கோங்க. ஒரே ஒரு ஃபோன் மட்டும் பண்ணிட்டு கொடுத்துறேனே. அடடே, இது நல்லா புதுசால இருக்கு. என் கைக்கு இது ரொம்ப அழகா இருக்கும். தயவு செஞ்சு ஃபோன் கொடுங்க. இந்தா, ஆனா ஒரு தடவை தான் பண்ணணும், சரியா? இந்தா. நன்றி. வேலை நல்லபடியா முடிஞ்சது. மோகன் உன்னோட போனுக்கு அன்னோன் நம்பர்ல இருந்து இப்ப ஒரு கால் வந்துட்டு இருக்கு. இல்ல, போனை கட் பண்ணாத. ஓ சாரி, நான் கட் பண்ணிட்டேன். மோனையா போனைய கட் பண்றாரு. திரும்ப அதே நம்பருக்கு கால் பண்ணு. இப்போ என்ன பண்றது? எங்க போனா அந்த பொண்ணு? மறுபடியும் ஒரு வாட்டி பண்றேன். ஏய், போதும் கூட. ஒரு தடவை தானே சொன்னேன். ஒரே ஒரு ஃபோன். இல்ல 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 இல்ல, ஒரு தடவை பேசணும்னு சொல்லி தானே கொடுத்தேன். ஏய் தம்பி, உன் கூட ஒரு பொண்ணு வந்தாலே, அவ எங்க? யார் ரீசார்ஜ் தீர்ந்து போயிடுமா? போ. யார் போன் பண்றாங்க? எனக்கு தான் வருது. என்னோட மோகனையா பண்றாரு. கொடுங்கம்மா, போன் கட் ஆயிட்டு போகுது. கொடுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு கிடைச்சிருக்கு. கொடுத்துருங்கம்மா. அம்மா தயவு செஞ்சு கொடுங்கம்மா. சரி, உனக்கு நான் போனை கொடுக்கறேன். ஆனா அந்த ஜிம்மிக்கு வேணுமே. இந்த ராதா ஏன் போனை எடுக்க மாட்டேங்கிறா? ஒருவேளை ராதாவோட போன் இல்லாம வேற யார் போன்லயே பண்றாளோ என்னவோ. தாராளமா எடுத்துக்கோங்க. இந்தாங்க, இந்தாங்க, வாங்கிக்கோங்க. இப்பயாவது போனை கொடுங்க. இந்தா, சீக்கிரம் பேசிட்டு கூட. ஹலோ மோகனையா. ஹலோ ராதா, நீ எங்க இருக்க? இப்போ நீ யார் போன்ல இருந்து பேசிட்டு இருக்க? மோகனையா, நான் பஸ்ல இருந்து கீழே இறங்குனேன். அப்ப இங்க வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு அம்மாவோட போனை வாங்கினேன். அதுல இருந்து தான் உங்ககிட்ட பேசுறேன். ஒரு ரொம்ப பெரிய பிரச்சனை வந்துருச்சு. என்னாச்சு? மோகனையா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அந்த பியூன் எங்க கூட பஸ்ல வராரே? அந்த ஆள் தான் மோகனையா அன்னைக்கு என்ன கடத்தினது. ஆமா மோகனையா, அவன் போலியா மச்ச வச்சிருக்கான். தலைப்பாக எல்லாம் கட்டி இருக்கான். நிச்சயமா ஏதோ தப்பான நோக்கத்தோட தான் வந்திருக்கா. ஏதோ பண்ண போறான்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம மோனையா அவன் என் போனை புடுங்கிட்டான். என் போன் அவன் கிட்ட இருக்கு. அதே மாதிரி கீர்த்தி அக்கா போனையும் பஸ்ஸுக்கு வெளியே விழுற மாதிரி பண்ணிட்டான். மோனையா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏதோ பெரிய ஆபத்து வரப்போகுதுன்னு தோணுது. ஏதாவது பண்ணுங்க மோனையா. ராதா, நீ பயப்படாத. நான் வந்துட்டே இருக்கேன். இப்போ நீ இருக்க அந்த எக்ஸாக்ட் லொகேஷன் எனக்கு சொல்லு. அது மோனையா, நான் அந்த பழைய கோவிலுக்கு போற வழி இருக்குல்ல, அத காட்டு பாதைக்குள்ள போகுமே, அங்க இருக்கு. இத நான் வந்துட்டே இருக்கேன் ராதா. நீ யார்கிட்டயும் எதுவும் சொல்லாத, எதுவும் செய்யாத. ஒருவேளை அவனுக்கு சந்தேகம் வந்தா எல்லாரோட உயிருக்கு ஆபத்தாயிடும் ராதா. சரிங்க மோனையா, நான் சொல்ல மாட்டேன். நீங்க சீக்கிரமா வாங்க, வந்துருங்க. ஹலோ ராதா. ராதா, நான் பேசுறது உனக்கு கேக்குதா? ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிற? ஏதாவது பேசு ராதா. ராதா, ஷிட். இங்க பாருங்க கிருஷ்ண பரமாத்மா, இன்னைக்கு நீங்க எங்களுக்கு உதவி செஞ்சே ஆகணும். உங்களோட என்னோட ராதாவோட உயிர் ஆபத்துல இருக்கு. அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. ராதா, குஷி, கீர்த்தி, அங்க இருக்கிற குழந்தைங்க யாருக்கும் எந்த ஆபத்து வரக்கூடாது.
என்ன பண்றீங்க நீங்க? அவங்கள விடுங்க. இவ உங்க நகையை புடுங்குற மாதிரி தோணுச்சு. இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நானே தான் என் நகையை கொடுத்தேன். தயவு செஞ்சு அவங்கள விடுங்க. விடுங்க. அது சரி, நீங்களாம் எங்க போக போறீங்களோ அந்த இடத்துக்கு நகையெல்லாம் தேவையில்லை. எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போகணும், புரியுதா? நீ போ. ஓடு. என்ன பண்றீங்க மேடம்? போன்ல யார்கிட்ட பேசுனீங்க? அது என் போன்ல தான் பேட்டரி தீர்ந்து போச்சுல. அதான் அவங்க கிட்ட போன் வாங்கி எங்க குடும்பத்துல இருக்க எல்லார்கிட்டயும் நான் நல்லா இருக்கேன்னு சொன்னேன். அப்படியா? பேசுனீங்களா? இல்ல, லைன் கிடைக்கல. அப்படின்னா வந்து பஸ்ல ஏறுங்க, வாங்க. என்ன தம்பி, வண்டியில இருப்பா. பசங்களோட காம்படிஷனுக்கு லேட் ஆகுதுல. இல்ல நீங்களாம் கிளம்புங்க. இங்க எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. உங்க எல்லாரோட பயணமும் நல்லபடியா இருக்கட்டும். போயிட்டு வாங்க. இந்த ஆள் இறங்குறாரு. ஏன் திடீர்னு என்னாச்சு? சரிப்பா சரிப்பா, நீ போ. நீ போய் உன் வேலையை முடிச்சிட்டு வா. நானும் கிளம்புறேன். ராதா, நம்ம எல்லாரும் தப்பிச்சோம். இல்லைன்னா நம்ம நிலைமெல்லாம் என்ன இருக்கும்னு தெரியல. அண்ணா அக்கா, உங்களுக்கு சந்தேகமா இல்ல? அந்த ஆளு காட்டுக்கு நடுவுல எதுக்கு இறங்குனா? கொஞ்ச நேரத்துல பாம்பு வெடிச்சிரும். அப்புறம் நமக்கு தீபாவளி தான். இந்த சந்தோஷமான செய்தியை தாமினி மேடம்க்கு சீக்கிரம் சொல்லணும். இந்த பிரதாப் பாம்பை செட் பண்ணிட்டானா இல்லையான்னு தெரியல. ஹலோ மேடம், நான் தான். வேலை முடிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாரும் வெடிச்சு செதறிடுவாங்க. நானும் பஸ்ல இருந்து இறங்கிட்டேன். வெரி குட். பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்லைல்ல? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல மேடம். உங்களோட எதிரி ராதாவுக்கு இதுதான் கடைசி பயணம். இதுக்கு மேல அந்த ஆண்டவனே வந்தாலும் அவளை காப்பாற்றவே முடியாது. மோகன், நீ ஒன்னும் கவலைப்படாத. அவங்க இந்த ரூட்ல தான் இருக்காங்க. நாம சீக்கிரமாவே அவங்க கிட்ட போயிடலாம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.